நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம வேற லெவல் போனோம். என்ன ஆகணும்? வேற லெவல் போனோம். ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக மாறணும். இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. ஆண்டவருடைய வாஞ்சை என்னன்னா, யாரும் கெட்டு போகணும்னு ஆசை கிடையாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது தான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. ஸோ தட் நன் ஷுட் பெரிஷ், யாருமே கெட்டு போகாமல் அவர்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமாக மாறணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான காரியங்கள் தான். எல்லாமே மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது எல்லாமே பார்த்தா அழிந்து போகிற காரியத்தின் மேல் தான் அவன் நாட்டம் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்துலேயும் ஆசீர்வாதத்தில் இருக்கணும். பட் அந்த ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் அழிந்து போகிற காரியங்கள் தான். கொஞ்ச நாள் அது அனுபவிப்போம், அதுக்கப்புறம் அது போயிடும். அதை தெரிஞ்சு நித்தியமான்றது என்றென்றைக்கும் 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 இருக்கிறது தான் நித்தியம். முதலாவது, நம்ம வாழ்க்கையில் நித்தியத்துக்கே போகாமல் இருளின் போயிட்டு பாவத்தில் மரிச்சு போகிறது ஒரு மோசமான காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம விசுவாசித்தால் தான் அவர் நமக்காக பாவத்துக்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினது நிமித்தம் அந்த நித்தியத்துக்குள்ள அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம் வரும். நித்தியம் என்றது ரெண்டு பகுதி. ஒரு ரெண்டு பகுதினா என்ன அர்த்தம்? இருளும் வெளிச்சம் போல நித்தியத்தில் பரலோகம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது முக்கியமான காரியம், அங்கே போன உடனே அவர் சொல்றார், நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார். என்ன நியாயம் தீர்ப்பார்? நீ பாவி அப்படிலாம் இல்லை. உன் பாவத்தை அவர் மன்னித்து அவருடைய இரத்தத்தால் கழுவி உன்னை பரிசுத்தம் ஆக்கிட்டார். அவர் கேட்குற காரியம் அதை கேட்க மாட்டார். நியாயம் தீர்த்து பண்ணுறது பாவிகளை நியாயம் தீர்ப்பார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவார்னா, அவர் கணக்கு கேட்பார். என்னன்னா, உனக்கு கொடுத்தனே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வைத்து என்ன பண்ண? உனக்கு கொடுத்தனே தாளந்து, அதை வைத்து நீ என்ன செய்த? உனக்கு இவ்வளோ திறமை கொடுத்தனே, உனக்கு நித்தியன்றது தெரியும். அந்த நித்தியத்துக்கு போகாம ஜனங்கள் அழியக்கூடாதுன்றது தான் என் பாரம். அதற்காக தான் என்னுடைய குமாரனை அனுப்பி தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி செய்தனே. இதுல உனக்கு ஒரு பங்கை கொடுத்தனே, நீ என்ன பண்ணன்னு கேட்பார். அதனால்தான் வெறுங்கையனாக நான் ஆண்டவரை போய் சந்திக்க கூடாது. கரெக்டாங்க? இந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுதுதான் நித்தியத்தின் சிந்தனை வரும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குறது எப்படி, இது எப்படி பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, இப்படியே யோசனையில நம்ம இருப்போம். அப்போ நமக்கு ரொம்ப ஒரி வரும், அப்போ வியாதி வரும், சந்தோஷத்தை இழந்துருவோம். இதே நம்ம லைஃப் அப்படியே சைக்கிளாக போய் 30 வயசுல இருந்து 60 வயசாகி 80 வயசு ஆகிடும். ஆனால் அந்த சைக்கிளில் மாட்டிக்குவாங்க. ஆனால் உன் பிறந்த நோக்கம், உன்னை மீட்ன நோக்கம், உன்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இப்படி இருந்துச்சுன்னா மியூசியத்தில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி ஆகிடும் நம்ம லைஃப். சவாலாக வாழ்ந்து ஆண்டருடைய சித்தமும் அவருடைய அழைப்பையும் நம்ம உறுதியாக நம்ம வாழ்ந்தோன்னா அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. தம்பி தங்கச்சி, நான் சொல்கிறேன், எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாரு, இந்த மீட்டிங்லலாம் போய் கை உயர்த்தி முன்னால் போயிடாத. அவனுங்க உன்னை எங்கேயாச்சும் வடக்கு இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவானுங்க. அவங்க சொன்னது உண்மை. இன்றைக்கி ஊழியத்தில் நிறைய பேர் இங்கே அங்கே அனுப்பிடுவானுங்க. ஆனால் இவனுங்க போக மாட்டான். இவன் பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புவான், ஊரா விட்டு பிள்ளையும் அனுப்புவான். இந்த இது எனக்கும் பிடிக்காது. புரிஞ்சுக்கிச்சாங்க? ஒரு வாழ்க்கை எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கி எவன் கையிலே கொடுக்காதுங்க. ஆனால் ஆண்டவரை கேளுங்க, அப்பா இந்த மீட்டிங்கில் போய் அங்கே இவ்வளோ பேர் சாவுறாங்க, நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே போகணுன்னு இல்லை. நீங்கள் உங்கள் ரூமில், ஜீசஸ் இந்த வாழ்க்கையை வச்சு நான் என்ன செய்யணும் ஆண்டவரை? உடனே நீங்கள் எல்லாம் போய் ஆப்பிரிக்காவுக்கு போங்க, நார்த் இந்தியாவுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப தங்கமானவர். உனக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் கொடுப்பார். யார் கண்டா? எல்லாருமே மிஷினரி ஆகிடணும், எல்லாருமே டாக்டர் ஆகிடணும், எல்லாருமே அங்கி போட்டுடணும், பாஸ்டர் ஆகிடணும். இது என்ன? அப்படி இல்லாமல் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது. காப்பி அடிக்கவே தேவையில்லை. நான் ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்தேன். எங்கள் அப்பா மியூசிஷியன் கிடையாது, எங்கள் அம்மா மியூசிஷியன் கிடையாது. எனக்கு கிட்டாருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆண்டவர் எனக்கு கிட்டார் கொடுத்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். சந்தோஷமாக, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, கஷ்டம் கிடையாது. எனக்கு சந்தோஷமாக ஆண்டவரை சேவை பண்ணிட்டுக்கிறேன். ஆமீன். ஆனால் என் மகன் பிச்சை எடுத்துருவானோன்னு எங்கள் அப்பா பயந்தார். ஊழியம்னால என்னத்தம்மா, ஜோல்னா போய் வீடு வீடாக போய் கலெக்ஷன் பண்ணுறது தான் ஊழியன்றது. அப்படி அந்த காலத்துலேயே ஜனங்க ஏறிச்சு. கண்ணியமாக ஊழியம் செய்கிறது பார்க்கல அவங்க ஜனங்க. உண்மையான ஊழியம் என்னத்துக்கு? ஊழியெல்லாம் செய்வான்டான், நீ போய் பிச்சை எடுக்க போகிற, வேண்டாம், ஜோல்னா போட்டு வீடு வீடாக போவ, அதானே வேணாம். எங்கள் அப்பா அப்படி தான் நினச்சிருந்தார்.
இன்றைக்கி எங்கள் அப்பா நினச்ச மாதிரி தான் நிறைய பேர் சொல்லாமல் நினச்சிட்டு அவங்க வாழ்க்கையை வேறு மாதிரி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, இஃப் எனி மேன் ஷால் சர்வ் மீ காட் வில் ஆனர் ஹிம். அவரை நம்ம சேவிச்சோன்னா பிதாவானவர் கனப்படுத்துவார். ஒன்று தம்பி, அவர் கனப்படுத்துகிற கனம் எப்படி இருக்கும் தெரியும்ல? அவருக்காக அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொல்கிறத செய்யும் பொழுது உன்னுடைய பணத்தை தேவையை சந்திப்பார், உன் பாதுகாப்பை அவர் பார்த்துக்குவார், உன்னை உயர்த்துகிற காரியத்தில் அவர் ஈடுபடுவார், உனக்கு கனெக்ஷன் அவர் உண்டு பண்ணுவார், தெரியாதவங்க உனக்கு உதவி செய்கிறத செய்வார், உனக்கு நீ யார் கால்லையும் போய் விழ தேவையில்ல, கீழ்த்தரமான ஒரு மகனாக நீ வாழ தேவையில்லை, எவன்ட்டையும் போய் ஜால்ரா அடிக்க தேவையில்லை, நீ கண்ணியமாக வாழலாம், பணமும் பொருளும் உதவியும் கர்த்தர் உனக்கு தருவார், அழகான வாழ்க்கை செய்வார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் பிளான் கொடுப்பார். அவர் சொல்வார், ஒரு ஃபேக்ட்ரி தொடங்குன்னுவார், ஒரு ஸ்கூல் தொடங்குன்னுவார், ஒரு கம்பெனி தொடங்குன்னுவார், ஏன் ஒரு பிரியாணி கடை போடுன்னுவார், தெரியாதுமா, என்ன வேணாலும் சொல்வார். அவர் பயப்படாதுங்க. எடுத்தவொடனே அவர் ஆர்ஃபனேஜ், முதியோர் இல்லம் இதுதான் சொல்வார். என்ன அவர் ஐடியா கிடையாது, இவனுங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யலாம். கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் நமக்கு. பெரிய பெரிய கம்பெனிக்கு முதலாளிகளை ஆண்டவர் மாற்றலாம், நம்மளை பல உலகத்தில் பெரிய பெரிய இடத்துல நிற்க வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேட்டு, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய சொன்னார் அப்படின்னு சொன்ன அனுபவம் இருந்துச்சுன்னா சூப்பர். சும்மா கூகுளில் பார்த்து அண்ணன் சொன்னது தங்கச்சி சொன்னது போட்டினால் செய்கிறது அது ரொம்ப நாளைக்கு நிற்காது, அது சந்தோஷத்தை தராது. பணம் வேணும்னா பணம் வந்துடும், உங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும்னா ஃபேமஸ் ஆயிடுவீங்க, உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கிடலாம், தீர்மானம் பண்ணிட்டா வந்துடுங்க, அதையே செஞ்சுட்டு இருந்தால் வந்துடும். பாபேல் கோபுரம் பாருங்கள், எல்லாம் சேர்ந்தாங்க, அவங்க நினச்சதை செஞ்சுருவாங்கன்னு ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும் பொழுது நித்தியத்தில் நம் கட்டி வைக்கிற காரியங்கள் அக்னியினால் பட்சிக்கப்படாமல் இருக்கும். ஆனால் ஆண்டருடைய சித்தத்தை செய்யாதவங்க அவங்க செய்கிறது அனைத்தையும் அவர் சொல்கிறாரு, அந்த அக்னியில் அப்படியே எரிஞ்சு போயிடுமா, ஆனால் நீ மட்டும் தப்பிச்சுக்குவ அப்படின்றாரு. உன்னை தூக்கி நரகத்தில் போடுவேன் சொல்ல. அவர் சொல்கிறார், என் சித்தத்தை செய்யாமல் இருந்துட்டு நீ மட்டும் வெறுங்கையனா இருப்ப, பட் எவ்ரி திங் வில் பி பர்ன்ட். ஏன் நித்தியத்தில் என்ன கேட்பார் தெரியுமா? அவர் கூப்பிடுவார். இதான் ஒரு ஆள் சொன்னார், உனக்கு தெரியாததை செய்ய கேட்க மாட்டார். அவர் கேட்பார், ஸ்டெல்லா அப்படின்னோடனே ஒரு ஸ்டெல்லா இருக்கும், ஸ்டெல்லா த பிரின்சிபால்னுவார். நான் ஊழியக்காரியாச்சேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லைம்மா, உன்னை ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபாலாக தான் நான் கூப்பிட்டேன், நீ ஏதோ ஆசைப்பட்டு போய் ஊழியம் செஞ்சு அந்த ஊழியமும் ஒன்று உருப்படாமல் எதையோ பண்ணியிருந்தேன், அதனால் அதுவும் வேஸ்ட்டு, சரி உட்காரு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் கேட்பார், சாமுவேல் பாஸ்டர் வாங்கன்னு. அவர் நாங்கள் பாஸ்டர் யார் அது, நான் அட்வொகேட் ஆச்சே, இல்லை நான் பிஸ்னஸ் மேன் ஆச்சே. உன்னை பாஸ்டராக கூப்பிட்டேன், நீ என்னமோ பயந்து போய் வேறு ஏதோ செஞ்சுட்டு இருக்கிற, இதை செஞ்சு நான் அதை செய்வேன் இதை செய்வேன், நீ செஞ்சது நல்லது தான், ஆனால் அவ்வளவும் அக்னியில் அழிக்கப்பட்டு உனக்கு ஒன்றுமே இருக்காது. நான் உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டேனோ அதை செஞ்சால் தான் மார்க்கு, கரெக்டாக? நான் உன்னை கூப்பிட்டது இது, நீ போய் வேறு ஏதோ செஞ்சு பெருசாக கோபுரம் கட்டியிருக்கலாம், ஆனால் அது நான் கூப்பிட்டது இல்லை, அதனால் அது மார்க்லேயே வராது, டிஸ்குவாலிஃபை ஆச்சு. இன்றைக்கி ஆண்டவர் உன்னை எது கேட்பார்னா உன் அழைப்பை தான் கேட்பார். அன்றைக்கி பரலோகத்தில் போப்போல் என்ன கேட்பார்னா நீ என்னத்தை சாதிச்சேன்னு கேட்க போகிறதில்ல, உன்னுடைய அழைப்பு, நான் அழைத்தனே இதுக்கு நீ என்ன பண்ணுவ. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த போட்டை உள்ளே தள்ளுன்றார். உள்ளே தள்ளின உடனே கொஞ்ச நேரத்தை கழிச்சு அவர் பேதுரை நோக்கி என்ன சொல்கிறாரு பாருங்க, பேதுரை நோக்கி சொல்கிறாரு, நான் அந்த இடத்துல போடுன்றார். எங்க 4வது வசனம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்துல, இங்க பாருங்க, ஆழம், போட் எங்க போனோம், ஆழம். மீன் எங்க பிடிக்கணும், பாத்ரூம்ல பாத் டப் இருக்குது, அதுலயும் வாஷ் பேசின்லயும் பக்கெட்லயுமா, ஆழத்துல தான் பெரிய பெரிய மீன் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார், ஆழத்துல போ, நான் சொல்ற இடத்துல நீ என்ன போட சொல்றாரு, உன் வலைய போட சொல்றாரு. போட்ட உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு தெரிஞ்சது அதிகமான ஆசீர்வாதம் வருது. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை,
ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இப்போ நல்லா பாருங்கம்மா, தங்கச்சி, தம்பி, இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்தில் போட்டு நான் சொல்கிற இடத்துல போடு. ஆண்டவரே, நைட்டெல்லாம் நான் வேலை செஞ்சேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் சொன்னதுக்காக உங்களை மதித்து நான் கீழ்ப்படினு பண்ண உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து அந்த நெட்டை கிளிற அளவுக்கு மீன் வந்து 2 போட்டு அங்கே இருக்கிற போட்டை கூப்பிட்டு அந்த போட்டை நிரப்பி அதெல்லாம் முங்கி போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் வந்து எப்படியோ கரை சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே ஒரு மீனவன் தன் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு ஆசீர்வாதம், பயங்கரமான உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்ட பிறகு அந்த மீனவன் என்ன சொல்கிறாரு, சைமனு, இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கணும். அந்த அனுபவம் வராட்டா நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவரோடு இருக்கிற அனுபவமே தொடங்காது. என்ன தெரியுமா, இவ்வளோ பெரிய காரியம் நடந்த உடனே அந்த சைமன் என்ன பண்ணுறாரு, பீட்ரு ஆண்டவருடைய காலில் விழுறாரு. விழுந்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நான் பாவியான மனுஷன்னு யாரும் அவனுக்கு சொல்லல. இயேசு கிறிஸ்து பாவத்தை பெருட்டி பிரசங்கம் பண்ணல, அவனுக்கு ஆசீர்வாதம் சும்மா பொங்குது. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், நல்லா கேளுங்க, நிறைய பேர் பெரிய ஆசீர்வாதம் வரப்போல மறந்துடுவாங்க ஆண்டவரை. குஷ்டரோகிகளை ஆண்டவர் சொஸ்தப்படுத்தினார், ஒருத்தன் வராமல் போயிட்டானுங்க நிறைய பேர். பாருங்க, எல்லாரும் ஓட்டான் எக்ஸப்ட் 1. ஆசீர்வாதம் வந்தால் கூட அந்த பேதுருடைய இருதயம் பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு அட்ராக்ஷன் ஆகலை. அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, நீர் பெரிய பரிசுத்தவான், நான் பாவி. இங்கே பாருங்கள், இந்த வெளிப்பாடு, இது வெளிப்பாடு இவனுக்காக வராது. He saw Jesus as really truly very sweet. அவர் இவ்வளோ ஒரு நல்லவர், நான் தான் இப்படி இருக்கிறேனே. இந்த ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு வந்தாதான் இயேசு கிறிஸ்து, Jesus will become very sweet. Only if you realize your sinfulness, you will appreciate the Savior in Jesus. Only if you feel that you're sick, you will have a necessity to go visit a doctor. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் என் வியாதியை உணர்ந்தாதான் ஒரு டாக்டர் எனக்கு தேவைன்ற ஒரு தேவையே வரும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய பாவம் இப்படி இருக்கே, நான் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறேனே அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது உதறி தள்ளாதுங்க, ஆண்டவர் வேலை செய்வார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஆண்டருடைய பாதத்தில் விழுந்து, நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லதில்லை, அவ்வளோ மோசம் நான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத. என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை என்னவா மாற்றுவேன்றாரு. 10வது வசனம். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். நீ மனுஷனை, அவருக்கு பாருங்க அம்மா கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நோக்கம் கொடுக்குறேன். நீ இது வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்த, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன். நீ ஆட்களையும் ஜனங்களையும் அவர்களை எனக்காக நீ போய் பிடிக்கிறவனா என்னை மாறுவா என்றார். உடனே சொன்ன உடனே என்ன ஆகுது பாருங்க. அதுக்கப்புறம் அவனுங்களை என்ன பண்ணாங்களாம், இதான் முக்கியமான வசனம் 11. இது உங்களுக்கு இஷ்டம் இருக்குதான்னு தெரியல, வாசிங்க. அவர்கள் படவுகளை கரையில கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்களாம், படகு திருப்பி அங்கே போய் நின்றுச்சு, எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போய் விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். இப்போ நான் சொல்றது கேளுங்க, இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும்னு உங்கள் மனசில் ஏவப்பட்டுச்சுன்னா, பணத்தை குறித்து, வீட்டில் இருக்கிற ஆட்களை குறித்து, வேறு எதை குறித்தும் யோசித்து அதை அமுக்கக்கூடாது. அந்த மாதிரி யோசனை இல்லாதவர்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம், குழப்பமாகக்கூடாது. நீங்கள் ஜாலியாக இருங்க, நீங்கள் நார்மலாக படிங்க, நீ வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஆனால் மனசில் உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது கடவுள் செய்கிறது. ஏதோ வீடியோ காமிச்சு பயம் காட்டுறான் பாரு, அதெல்லாம் வந்து மாம்சம். டக்குன்னு இத்தனை பேர் வீடியோ காமிப்பானுங்க, இந்த மாதிரி சாவுறாங்க, இந்த மாதிரி கடவுள் இல்லாமல் அழிகிறாங்க, அந்த ரத்தப்படிலாம் ஓ மேலே வரும். என் மேலாம் வராது சாமி போன்னு சொல்லுங்க.
உன்னோட தனிப்பட்ட முறையில் உன்னோட பாரம் கொடுப்பார். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாருக்கும் இல்லை. அந்த பாரம் முழுசாக தெரியாது, ஆனால் மனசில் ஒரு ஆசை வரும். ஐ வாண்ட் டு சர்வ் ஜீசஸ். இயேசுக்காக நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட போல அந்த சத்தத்துக்கும் அந்த ஆவிக்கும் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு தைரியம் கொடுப்பார். ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் பாருங்கள், அவன் பாருங்கள் ஒன்றுமே செய்யலை, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான். ஆனால் அவரை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த நாளில் கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சுருக்கார். தம்பிமா, நீங்கள் உங்கள் குறைகளை எண்ணி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை எண்ணியோ, உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எண்ணியோ व्यसனப்பட்டு உன்னை தப்பு கணக்கு போடாத. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை கப்பல் கரையில் நிற்கிறது நல்ல காரியம் கிடையாது. அது தண்ணிக்குள்ளே இறங்கி ஆழத்தில் போகணும், அதுக்கு தைரியம் வேணும். அதுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட கூட இருக்கேன், உள்ள தள்ளுன்றாரு. தள்ளின உடனே பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட உன்னுடைய வாழ்க்கையை வைத்து சாதாரண மீடியாக்கர் வாழ்க்கை செய்யாத, உன் வாழ்க்கை வச்சு ஒரு சிறந்த பிஸ்னஸ்மேன், ஒரு சிறந்த டீச்சர், ஒரு சிறந்த ஒரு ஆளாக மாறணும். கரெக்ட் இல்லையா? பயத்து நிமித்தம் சேஃபாக மண்ணில் இருந்தால் புயல் ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்காதுங்க. நீ எது செய்தாலும் அதை சிறந்த விதமாக செய்யும் பொழுது அதுக்காக தைரியமாக கால் எடுத்து வைக்கணும். பயம் இருக்கக்கூடாது. unless you go to the deep you will not see blessings. நீ எது செய்தாலும் டீப்னா டீப்புன்னு டீப் மெசேஜ் கேட்டு உன்னை டீப் அமைக்கிடுவாங்க. அதை சொல்ல நான், நீ பைபிளை நல்லா வாசிக்கணும், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும். என்னோட பேசுங்க ஆண்டவரை, நீங்கள் பரிசுத்தர், நான் பாவி. இந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு, அதை மூடக்கூடாது. பாவத்தில் வாழ்கிறோமா ஆசீர்வாதம் வராது. நம்ம பாவத்தை மறைக்கிறோமோ வாழ்வடைய முடியாது. அதுதான் பிரின்சிபல். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் தகுதியற்றவன், என்னை மன்னிங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னித்து உனக்கு ஒரு புது தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த பேதுருக்கு புது தரிசனம். நீ இது வரைக்கும் மீன் பிடிச்சிருந்த, நான் இன்னொன்று மேலே ஆக்குறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி ஆண்டவருடைய அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. அழைப்பை சாதாரணமாக அசட்டை பண்ணிடாதுங்க. நீங்கள் நம்ம சிறிய ஆள், நம்ம என்ன, நான் ஒரு கேர்ள் தானே, நான் என்னது என்ன எப்படி சொல்கிறாங்க, நான் ஒரு பெண் தானே. பெண் தானவா? என்னது பெண் தானே? என்னங்க, நீங்கள் ஒரு அழகான ஒரு நபர், வல்லமையான ஒரு கருவி ஆண்டவர் கையில். நீங்கள் ஓகே சொல்லிட்டுங்கன்னா அவர் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருந்தால் எதையுமே செய்யாமல் தேங்கி போயிடுவோம். ஆனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னையும் பயன்படுத்துங்கன்னு கேட்போம். இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போல் ஆண்டவர் என்ன காமிச்சார் பார்த்தீங்களா? உன்னுடைய மீன், உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய அனைத்து காரியத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். அந்த படகு என்ன ஆகும்னா, படகுல ஆசீர்வாதம் பொங்கும், பணமும் பொருள் எல்லாம் வரும். ஆனால் உன் வாழ்க்கையில் இது ஒன்றும் இல்லைடா, இதுக்கும் மேலான காரியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். என் தாளந்தையும் என்னுடைய முயற்சியும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு நித்தியத்துக்கு வரணும். நித்தியத்தை குறித்த ஆளாக இருந்தால் நித்தியத்தில் நீ பணக்காரனாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இஃப் யூ ஆர் டெட் அண்ட் ரிசன் வித் கிரைஸ்ட் தென் கன்சிடர் திங்ஸ் தட் ஆர் அபவ். மேலானவைகளை சிந்தி, கீழானவைகளை சிந்திக்க வேணாம். நான் பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வேன்றார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு இருக்குது பிரதர் சிஸ்டர், ஒரு அழைப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீ என்ன செய்ய போகிற வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு என்னப்பா அழைப்பு? சில பிள்ளைகளுக்கு நல்ல அழைப்பு இருக்கும். ஏதோ ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணணும், சேஃபாக இருக்கணும், ஏதோ வசதியாக இருக்கணும். சிலவங்களாம் அப்படி யோசனை வச்சுருக்காங்க, ரொம்ப டெக்னிக்கலாக யோசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கேளுங்க, அப்பா என் தாயின் வயிற்றில் நீங்கள் என்னை படைச்சிங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் நான் ஃபாரினில் போய் சில மியூசிக் அதெல்லாம் கற்றுக்கலாமா, ஆனால் என் மனசு அப்படி போனால் அப்படியே போயிடுவேன், நீங்கள் வரமாட்ட, நீ விட்டுட்டு இங்கே இருக்கிற ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு. அதனால் எனக்கு ஒரு குறையும் ஆகலை. கரெக்டாக உங்கள் லைஃப்பில் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதுங்க. உங்கள் மனசில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் வாழ்க்கையை தம்பி, ஒரு வாழ்க்கை இதை ஆண்டவர் கையில் கொடுத்துப்பார். நீ குறையுள்ளவனாகவே இருக்க மாட்ட, உன் வாழ்க்கையை அலங்கரிப்பார். ஒருவன் என்னை சேவித்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இஃப் த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு சர்வ் ஹிம், சர்வ் ஹிம். உனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது சொன்னாங்க, உனக்கு கல்யாணமே ஆகாது, ஏன்னா உனக்கு சம்பாத்தியமே இல்லையே,
நிச்சயம் சம்பாத்தியம் இல்லை. நான் ஒரு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வாரம் வாரம் வருமானம் இருக்கும். எனக்கு நான் இப்படி இருக்கிறனால உனக்கு என்னத்த வருமானம் இருக்க போது, உன்னை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி தான் சொன்னாங்க. அது கேட்டா உண்மை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள், என் கூட ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு சொந்தக்கார காட்டிலும் ஒருத்தர் பாசம், இப்படி போயிட்டுருக்குது. நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது அவன் தேவையை சந்தித்து இருக்கார். விசுவாச வாழ்க்கைன்றது எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு. ஒருவனுக்கு தீராத வியாதி வந்துருச்சுன்னா மருத்துவர்கள் கைக்கு விட்டாங்க, பணம் உதவி செய்ய முடியாதுன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க ஆண்டவர் ஹீல் பண்ணுவார்னு. அப்போ போய் சாவர நேரத்தில் தீராத வியாதி, ஒரு கேன்சரை ஹீல் பண்ணணுன்னு விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ ஒவ்வொரு நாள் எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு, அந்த விசுவாசம் வரலையா? புரியுதாங்க? அதுக்கு விசுவாசம் வராமல் அதுக்கு விசுவாசம் எப்படி வருதுன்னா, நெருக்கத்து நிமித்தம் எதிர்பார்ப்பு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, ஒரு குருவியாச்சும் எங்கேயாச்சும் சாப்பாடு இல்லாமல் போதா நான் பார்க்க போல, உன்னை அப்படியா கைவிட்டுருவேன். இந்த ஞானத்தை கேட்டு என் தேவன் என் தேவை எல்லாத்தையும் சந்திப்பார், என்னை குறையுள்ளவனா வைக்க மாட்டார், எனக்கு வேண்டியது அனைத்தையும் தருவார். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் அற்புதமாக கொடுத்துருக்கிறார். ஒன்று ஒன்றா வருது, மெதுவாக தான் வருது, ஆனால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. நம்ம தேவையை சந்திப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக முக்கியமானது உன்னுடைய கிறிஸ்துவ சாட்சி. கரெக்ட் இல்லையா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது உன்னுடைய அழைப்பு. இந்த 2 மிஸ் பண்ணக்கூடாது. வேறு எதுனாலும் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமானது என்ன? நம்முடைய சாட்சி. உலகத்தில் எல்லா கோடி ரூபாய் கொடுத்தா கூட அதை வாங்க முடியாது. 2வது, உன் சந்தோஷம் நித்தியத்தில் எதை வைத்திருக்குன்னா உன் அழைப்பு. உன் அழைப்பில் உறுதியாயிரு. மேக் யுவர் எலெக்ஷன் அண்ட் யுவர் கால் வெரி ஷியர் என்றார். இன்னைக்கு தம்பி வளர்ந்தவங்களா இருக்குங்க, பெரிய பிள்ளைகளாக இருக்குங்க, அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்கல்ல, ஆண்டவர் உன்ட்ட என்னடா தம்பி சொல்கிறாருன்னு கேட்டால் நீ ஜெபம் பண்ணி கேள், இந்த வாழ்க்கையை நான் எப்படி பயன்படுத்தணும். உன்னை ஆண்டவர் எடுத்து அதிகமாக பயன்படுத்துவார். உனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம்மா. அப்பா பிதாவே, இந்த நாளில் உங்களை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உங்களுடைய வசனத்தில் நாங்கள் கண்டோம் ஆண்டவரே, கரையில் உட்கார்ந்துருக்கிற கப்பலுக்கு என்ன ஆண்டவரே நோக்கம், ஆனால் நீர் அதை விட்டு உள்ளே தள்ளுனது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்னும் ஆழமாக போகும் பொழுது ஆசீர்வாதம் வந்துச்சு ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தை வந்த பிறகு அந்த பேதுரு எப்படி இதை கண்ட உடனே இவ்வளோ பெரிய தேவன் என் கூட இருக்கிறார் என்ற உண்மை குறித்த ஒரு வெளிப்பாடு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை பற்றிய ஒரு வெளிப்பாடும் எங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பற்றிய ஒரு வெளிப்பாடும் கொடுங்க ஆண்டவரே. எங்களை குறித்து நாங்கள் தவறாக ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு நாங்கள் வீணாக்காதபடி எங்கள் குறைகளை காண கிருபை தாரோம். ஒவ்வொரு குறையும் இருக்கிற மாதிரி எங்கள் கண்களுக்கு தெரியட்டும் ஆண்டவரே. எங்கள் குறைகளை ஒற்றுக்கொண்டு நீர் எவ்வளவா எங்களுக்கு தேவைன்ற ஒரு ஞானத்தை தாரோம். ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஹிம் டு ஃபர்கிவ் மீ. என்னை மன்னிங்க ஆண்டவரே. அவர் பேதுரு சொன்ன மாதிரி நான் ஒரு பாவமான ஒரு மனுஷன், என்னுடைய பாவத்தை நான் உணரட்டும் ஆண்டவர். அப்பொழுதுதான் இந்த இயேசு எவ்வளோ என்னை நேசிக்கிறார், இந்த பாவியை எவ்வளோ நேசிக்கிறார், பாவத்தில் இருக்கும் பொழுதே என்னை நேசிக்கிறாரு, எனக்காக மரித்தாரு. இப்பேற்பட்ட நேசமுள்ள தேவனை நான் என்ன செய்யணும், அவருக்கு நான் என்னத்தை கொடுக்கணும், என் வாழ்க்கையே காணிக்கையா நான் கொடுக்கிறேன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் எங்களுக்கு வரட்டும். நித்தியத்துக்கு வாழுகிறவர்களாய் நாங்கள் வாழட்டும். மற்ற கிறிஸ்டியன்ஸு, மற்ற ஆட்கள் அவர்கள் உலகத்தை போல ஒத்த வேஷம் தெரிவிக்கிறவர்களை பார்த்து நாங்கள் மாறாதபடிக்கு உங்களுடைய வசனத்து பிரகாரம் மாறட்டும். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு தங்கச்சி தம்பிக்கும் அவங்க வாழ்க்கையில் ஷைன் பண்ண கிருபை தாரோம். அவங்கள ஒரு ஷைனிங் ஸ்டாராக மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாருமே ஊழியம் வரப்போகிறது இல்லை ஆண்டவரே, ஆனால் அவங்கள ஒரு பெரிய பிஸ்னஸ் பீப்புள், பெரிய சயின்டிஸ்ட் ஆண்டவரே, பெரிய ஆண்டவரே கம்ப்யூட்டரில் பெரிய கிரேட் பர்சன், ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீர் பலன், ஆஸ்பத்திரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சோஷியல் லீடராக மாத்துங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்திலையும் பொருளையும் பணத்திலையும் இவர்களை செல்வாக்கையும் கொடுத்து உயர்த்துங்க ஆண்டவரே. நீர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. அவங்க சின்ன கனவு வச்சிருக்கலாம்,
அந்த பேதுருக்கு ஒரு சின்ன கனவுனா மீனவனா இருந்தான். ஆனா நீங்க ஒரு பெரிய தரிசனம் கொடுத்ததை போல இன்னைக்கு இதை உட்கார்ந்துட்டு எனக்கு பணம் இல்லை, எனக்கு சொந்தக்கார் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு பல ஊருக்கு போன அனுபவம் இல்லைன்ட்டு அதற்காக தங்களை மடக்கி சின்ன ஒரு தரிசனத்தோடு வாழ்றவங்களுக்கு இப்பொழுது அவங்க கரத்தை பிடித்து வைத்து ஒரு பெரிய தரிசனத்தை காமிங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற பணம் எல்லாம் உம்முடையது, நீங்க அவங்களுக்கு கொடுப்புங்க ஆண்டவரே. நீங்க அவங்க பெரிய காரியங்களை அட்டெண்ட் பண்றதுக்கு தைரியத்தையும் வாஞ்சையும் கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் உயர வானத்தை நோக்கி அந்த சந்திரனை நோக்கி பார்த்து அட்டெண்ட் பண்ற காரியங்கள் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஆண்டவரே அவர்கள் நட்சத்திரமாய் மாறுவார்கள் ஆண்டவரே. Help them to attempt big things so that they will also become shining stars. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வயோதிபருக்கும் ஜெபிக்கிறோம், சரீரத்தை தொட்டு பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் தெரியட்டும், ஜீவனுள்ள தேவனே உம்மை மரித்த சரீரத்தை நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எழுப்புனீரே, உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் உள்ளத்தில் இருந்துட்டு எங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறீர். அதை நாங்கள் நம்பட்டும் ஆண்டவரே. அந்த புதுப்பிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற அங்கத்தையும் புதுப்பித்து ஒரு புதிய அற்புதத்தை செய்து heal them Father, touch them Father, bring a healing in their body. அவங்க சரீரத்திலும் அவங்க குடும்பத்திலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்களுடைய பணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல கூட அவர்களுக்கு குறை இல்லாதபடிக்கு ஆண்டவரே அனைத்து தேவையும் முன் அறிந்து அவர்கள் தேவையை சந்திங்க. அவர்கள் ஆண்டவரே பணத்துல பொருள்ல உயர்வு எல்லாத்தையும் கட்டளிட்டு அதிகமாக அவர்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது சொன்ன தேவனே பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் போகும் வரையில ஜனங்களோட மூவ் பண்ண போல வேண்டாத யோசனைகளும் தீமையான சிந்தனைகளையும் பகுத்தறிந்து ஞானமாக தானியேலை போல வாழ கிருபை தாரும். அவர்கள் வாழ்க்கை செழிக்கட்டும், பலப்படுத்துங்க. இந்த நாட்கள்ல கூட உமக்காக நாங்கள் ஜீவிக்கவும் ராஜ்யத்தை கற்றுகளாய் மாத்துங்க. Bless them. இயேசுவின் மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.